Welcome to Dr. Senthamish, your guide to a healthier, happier life. Let's explore the future of medicine together. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டயபெட்டிஸ். ஓகே, டயபெட்டிஸோடைய காரணம் சார் அதுதான் முன்னாடியே பார்த்துட்டோமே அப்படின்னா, ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா இல்லைன்னா கோழியிலிருந்து முட்டை வந்ததா, இதுல முட்டை யாரு கோழி யாரு பார்ப்போம். அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்சுலின் வேலை செய்யாத டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்கான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்க இன்சுலின் என்பது உங்க உடம்புக்குள்ளே சுரக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோன். அது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்னல் சிஸ்டம், இன்டர்னல் ஹோமியோஸ்டேசிஸ் உடைய ஒரு பார்ட் இன்சுலின். அது ஏன் உங்க உடம்பையே பாத்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாக போகுது? அப்போ இந்த இடத்துல யாரு துரந்தர்? எல்லாரும் துரந்தர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் அந்த ஒரு அவுட் சைட் பர்சன், யார் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுகர் ஸ்பைக், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால வரக்கூடிய சுகர் ஸ்பைக். இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற பெரும்பான்மையான உணவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுகர் ஸ்பைக்கை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான். சின்ன வயசுல இருந்தே, சின்ன வயசுல நீங்க இந்த சுகர் ஸ்பைக், அதாவது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, உங்க இன்சுலினும் பீட்டா செல்லும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த சுகர் ஸ்பைக்ஸை அதால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா நீங்க ஏஜ் ஆக 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகும், பீட்டா செல்களுக்கு ஓவர் பர்டன் ஆகும். நீங்க சாப்பிட்ற உணவுகள் என்னென்ன ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள்னு பார்த்தா, நம்மளுடைய ஆதார உணவாகிய வெள்ளை சோறு, ஒயிட் ரைஸ் தான் முக்கியமான ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. அடுத்து இட்லி, தோசை, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள் தான் சார்ந்தது. நீங்க கேட்கலாம், சரிங்க சார், நான் மட்டுமா சார் சாப்பிட்றேன்? எல்லாருமே தான் சார் சாப்பிட்றாங்க, ஏன் எனக்கு மட்டும்? அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும்? அங்கதான் உங்களுடைய ஜீன்கள் பாத்தீங்கன்னா இட் பிளேஸ் a role, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ நீங்க இப்போ ஒருத்தரோட ஜீன் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஜீனை விட வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இல்லாம இருக்கலாம். இப்போ நீங்க சாப்பிட்ற இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுனால என்ன ஆகும்னா, ஸோ சுகர் ஸ்பைக் ஏற்படும். ஓகேங்களா? அந்த சுகர் ஸ்பைக்கை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் அதே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு சாப்பிடுவீங்க, சுகர் ஸ்பைக் ஏற்படும், இன்சுலின் அதிகமாக சுரக்கும். திரும்பவும் அதே மாதிரி தான் நடக்கும், சுகர் ஸ்பைக் ஏற்படும், இன்சுலின் அதிகமாக சுரக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் இது திரும்ப 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 நடந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், டைப் 2 டயபெட்டிஸ் வரும். சரி, இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் செய்யறது மூலியமா. ஸோ இது எல்லாமே எதுல நடக்கும்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல தான். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உழைப்பில்லாத வேலை அல்லது உட்கார்ந்தே செய்யற வேலையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படாது. அப்போ நீங்க சாப்பிட்ற அந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள் எல்லாமே இப்படியான ஒரு ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்க பாடியில நடத்திக்கிட்டு இருக்கும். கடைசியா இது எதுல போய் முடியும் அப்படின்னா டயபெட்டிஸ், சுகர். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னன்னா உங்களுடைய அந்த, நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதை சாப்பிட்டாலுமே அளவா சாப்பிடுங்க. உணவுல இருக்கிற அந்த
அரசியலை புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க சாப்பிட்ற உணவுகள் பெரும்பான்மையான உணவுகள், நான் திரும்பவும் சொல்றேன், டயபெட்டோஜெனிக் ஃபுட்ஸ். அப்படின்னா என்னன்னா, உங்க ரத்தத்துல வந்து சுகர் ஸ்பைக்கை காஸ் பண்ணி அதனால இன்சுலினை அதிகப்படுத்தி அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர வைக்கிற ஒரு உணவு தான். சரிங்களா? இதை பத்தி நம்ம மேலும் பேசுவோம். தேங்க்யூ.